தமிழகத்தை உலுக்கிய லாக்அப் டெத். சிவகங்கை மாவட்டம் திருவனந்தபுரத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் மரணம் அடைந்த விவகாரம் தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாரை காவல்துறையினர் கொடூரமான முறையில் தாக்கியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அஜித்குமாரை திருப்புவனம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இறந்த அஜித்தின் தம்பி நவீன் கூறுகையில், காவல்துறையினர் என்னையும் அழைத்து சென்று சரமாரியாக தாக்கினர். நகைகளை எடுக்கவில்லை என்று கூறியும் கேட்காமல் தொடர்ந்து அடித்து துன்புறுத்தினர் என்று கூற, காவல்துறை தாக்கியதில் தான் அஜித்குமார் உயிர் பிரிந்தது என்று அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 6 காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அஜித்குமாரின் உடலை பார்க்க அவரது தாய் மற்றும் சகோதரரை திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் காரில் அழைத்து செல்ல காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர். ஆனால் திமுகவினர் வாகனத்தில் அழைத்து செல்லாமல் காவல்துறை வாகனத்தில் தான் அழைத்து செல்ல வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர். அத்துடன் திமுகவினர் வாகனத்தை அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் மறித்தனர். மேலும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கடுமையான கண்டனங்களை ஆளும் திமுக அரசிற்கு எதிராக தெரிவித்திருக்கிறார்.